நீ என்ன பண்ணுறங்க? நான் 150 கோடியை விட்டு வந்தேன், 250 கோடியை விட்டு வந்தேன், 42 கோடி வருமா? ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை இவங்கிட்ட. ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்கன்னா எவ்வளவு மோசமான ஆள். 42 பேர் செத்துட்டான்ல, அவனோட போஸ்ட்டில் ஒரு இடத்துல கூட ஆர்ஐபினே இல்லை. விஜய் போட்ட வீடியோவை ரீட்வீட் பண்ணிட்டு எவன்லாம் எதிர்த்து வந்து பேசுகிறானோ மாற்றுறது சிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி அறவேக்காட்டுத்தனமாக மண்டையை கழுவி வச்சிருக்கிற ஆளுங்க தான். மக்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? நல்லது, போய் பார்க்கட்டும், போய் பார்த்து அவங்க கதறது, அவங்க வேதனை போய் காதால் கேட்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அரசியல் கட்சி நடத்துவீங்கல்ல. எல்லா ஆக்டரையும் எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் எல்லாரையும் மிரட்டி இப்படி போடு அப்படி போடுன்னு போட வைக்கிறது எல்லாமே. அந்த 42 பேரில் எத்தனை பேர் ஏன் கூட வந்து செத்தவன், நீ வேற எங்கேயாவது பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னா அதில் கணக்கு அளிக்கிறது. இப்போ எவ்வளோ ஆபத்தான அரசியல். இந்த மாதிரி யாரெல்லாம் திருந்தி வெளில வரானோ அவனையும் போட்டு அடிக்கிறாங்க. கடைசியில் விஜயே வந்து ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வைங்களேன், விஜயவே அடிப்பாங்க. ஒருத்தர் தலைமறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறார். அவர் ஒருத்தர்கிட்ட மனம் விரும்பி பேசினதா ஒரு தகவல் சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த கட்சியோட நடவடிக்கைகள் இருக்குல்ல, அதில் எனக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டா. அக்காட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நபர். சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், கொடுமைகள், என்ன தப்பு நடந்தாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, ரொம்ப தைரியமாக தட்டி கேட்குற ஒருத்தர் தான் சேக்குவாரா. அவர் தான் நம்ம கூட இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்கேன். ரூட் கம்பெனி மூலமாக இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பணம் போச்சு. பணம் மூலமாக ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜை பில்ட் பண்ணுறாங்க. விஜய் வந்து பாவம், சதி நடக்குது, விஜய்க்கு எதிராக சதி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது பொய்யா உண்மையானு தெரியல, பட் ஆனால் ரூமர் மாதிரி ஒரு எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் தகவலில் தி ரூட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பூஜா ஹெக்டே இருக்காங்கல்ல, இந்த மோனிகா பாட்டுக்கு பீஸ்ட்லாம் ஹீரோயின் நடித்தேன், அவங்க வந்து ஒரு ஸ்டோரி போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரே வெள்ளமாக இருக்குது, தண்ணி பயங்கரமாக இருக்குது, நானே போட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது, என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குதுன்னு ஒரு ஸ்டோரி போடுறாங்க. சென்னை வெள்ளம் பற்றி அவங்களுக்கு என்ன திடீர் அக்கறை? சோஷியல் நடக்கிற இந்த சமூகத்தை பற்றி திடீர் அக்கறை. அப்படி அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா கரூர் பற்றி ஏதாவது பேசியிருக்கணும்ல. அதை போட வச்சது யாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒரு ஆள், அவரோட மேனேஜர். அவர் தான் போட வைக்கிறாரு. இந்த கரூர் இஷ்யூவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மெசேஜ். இது வந்து ஒரு விபத்து, ஒரு அசம்பாவிதம், நடக்கக்கூடாது நடந்துருச்சு, ஸ்டாண்ட் வித் ஃபேமிலி, ஆர்ஐபி அப்படின்னு போடு. அப்போனா திசை திருப்புறது, இது ஒரு விபத்தாக திசை திருப்புறது. ஆனால் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை, அலட்சியத்தால் நடந்த ஒரு படுகொலை. விபத்துக்கும் அலட்சியத்தால் நடந்த படுகொலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது விபத்துன்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் பேர் சொல்ல விரும்பலை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர், டாப் ஆக்டர் எல்லாருமே போட்டிருக்காங்க, எல்லாருமே ஸ்டோரி போட்டிருக்காங்க. ரெண்டாவது கைடு லோகர்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க, ஒரு ஆக்ட்ரிஸ் இருக்காங்க, இந்த டிராகன்லலாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஃபேன் பேஜில் ஒரு ஃபேக் நியூஸ் வருது. அது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுறது என்னென்னா, என்னோட அண்ணனும் கரூர் ஸ்டாம்பேட்டில் இறந்துட்டாங்க, அவர் வந்து ஒரே கஷ்டமாக இருக்குன்னு ஒரு பேஜ். அதை நம்பி அது உண்மை நினச்சி நிறைய மீடியா வந்து செய்தியே போடுறான். அதுக்கப்புறமா அவங்க மறுநாள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு அண்ணனே கிடையாது, கரூரில் எனக்கு சொந்தமே கிடையாதுங்கிறாங்க. இப்போ எவ்வளோ அயோக்கியத்தனமான வேலை இது. எல்லா ஆக்டரையும் எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் எல்லாரையும் மிரட்டி இப்படி போடு அப்படி போடுன்னு போட வைக்கிறது எல்லாமே இந்த ரூட்டு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரியங்கா மோகனன் சொல்லிட்டு ஒரு ஆக்டர் ரொம்ப ட்ரோல் மெட்டீரியல் ஆனாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அவங்கள போட்டு அவங்களுக்கு நடிப்பு வரல, அது எல்லாமே இதுக்கு இந்த ரூட் தான் காரணம். அவங்க அந்த ரூட்லேருந்து நான் விலகுறேன்னு விலகிட்டாங்க. விலகின ஒரே காரணத்துக்காக அவங்கள ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அவங்கள என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இந்த வாரியர்ஸ் பண்ணது தான். இந்த ரூட் பின்னாடி பயங்கரமாக இயங்குது. ஃபேக் நியூஸ், அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். ரொம்ப ஆபத்தாக எக்ஸ்குள்ளே ஸ்பேஸுன்ற ஆப்ஷன் மூலிமா டிஸ்கஷனே நடக்குது. கொலை செய்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. ரெண்டாவது டெலிகிராமை ஹேக் பண்ண முடியாதுன்னு டெலிகிராமுக்குள்ளே வந்து மோசமான
கருத்துக்களை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. சார் ஓகே சார். இப்போ நான் எல்லா விஷயங்களையும் உடச்சி பேசியாச்சு. இப்போ இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு திமுகவோட சதியாக இருக்கட்டும் இல்லை வேறு யாரோட சதியாக இருக்கட்டும், இது இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுதா? விஜய்க்கு எதிராக எதுவுமே அங்கே நடந்திருக்காதுன்னு தோணுதா? அதாவது நான் எந்த இடத்துலையுமே இருக்காது இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யும் தான் நான் சொல்கிறேன். அது இருக்காது இருக்குங்கிறதெல்லாம் என்னோட வேலை, அதை கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை இல்லை. அதுக்கு இப்போ காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அது வேற அவங்க வேலை. அது நீ செய்ய வேண்டிய வேலையை ஏன்டா செய்யாமல் குற்றம் சொல்கிற? இதுக்கு கருத்து சொல்ல எனக்கு உரிமை இருக்குல்ல. அதை தான் நான் கேட்குறேன். நீ என்ன பண்ணுறக்கு? நான் 150 கோடியை விட்டு வந்தேன், 250 கோடியை விட்டு வந்தேன், 42 கோடி வருமா தலைக்கு? ஒரு குடும்பத்துக்கு 42 கோடி வரும். அது வந்து அந்த குடும்பத்துக்கு 1 கோடிங்கிறது பெரிய காசு, பெரிய காசு கண்டிப்பாக. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச்சை காசு தானே, கொடுக்கலாம்ல மக்களுக்காக தானே. என்னங்க பெரிய காசு நீங்கள் தானேங்க பேசுனீங்க. கொடுக்குறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு 150 கோடி சுறா படத்தில் லவட்னதாக ஒரு கேஸ் எல்லாம் கூட வந்துச்சு. அதுக்கு கட்ட முடியாதுன்னு கூட நீங்கள் தான் திரும்ப கேஸ் போட்டீங்க. அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேஸ் தான். அந்த 150 கோடி அந்த சுறாக்கு அடுத்தே நீங்கள் ஒரு 10-15 படம் நடிச்சிட்டிங்க. சுறாவே டப்பா படம் 150 கோடி வாங்கிருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்து நல்ல படத்துல எவ்வளோ வாங்கிருக்கீங்க. அப்போ அதில் ஒரு 40 கோடி கொடுக்குறதுல என்னங்க குறைஞ்ச போகுது? ஒரு 42 கோடி அதிகபட்சமாக ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி. நீ ஹீரோ, இந்நேரம் 1 கோடி கொடுத்துருந்தா விஜய் ஹீரோ, இந்தியாவோட ஹீரோ. மனசு வரல. அதுக்கு பதிலாக என்ன செய்கிற? அந்த 42 பேரில் எத்தனை பேர் ஏன் கூட வந்து செத்தவன்? நீ வேற எங்கேயாவது பணத்தை எடுத்துகிட்டு வந்தனா அதில் கணக்கு கழிக்கிறதுக்கு எவ்வளோ ஆபத்தான அரசியல். அதுவும் ஈகோ. அதுலேயும் தமிழ்நாடு அரசு இறந்தவங்களுக்கு 10 லட்சமா, 1 மடங்கு அதிகமாக 20 லட்சம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 லட்சமா, 1 மடங்கு அதிகமாக 2 லட்சம். லாஸ்ட்டாக விஜய் சாரோட ஃபேன்ஸ் இல்லை தாவக கட்சி தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவங்கள பற்றின அவங்களோட மனநிலை என்ன? இல்லை நீங்கள் அந்த சம்பவத்தில் நோட் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது என்னோட எக்ஸ்தலத்துக்கு போய் பாருங்கள், நிறைய விஜய் ஃபேன்ஸு என் கூட நிறைய சண்டை போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மனசாட்சி இல்லாத மிருகங்கள் தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, 42 பேர் செத்துட்டான்ல, அவனோட போஸ்ட்டில் ஒரு இடத்துல கூட ஆர்ஐபினே இல்லை. அவனோட போஸ்ட்டில் ஒரு இடத்துல கூட 42 குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இல்லை, எதுவுமே இல்லை. விஜய் போட்ட வீடியோவை ரீட்வீட் பண்ணிவிட்டு எவன்லாம் எதிர்த்து வந்து பேசுகிறானோ அவனுக்கெல்லாம் ஃபைட் பண்ணுறதான் இவனுங்களோட வேலை. இப்போ இவன் மாட்டினா என்ன பண்ணுவானுங்க? இவன் கட்சியே இல்லைடா, இவன் யாருன்னே தெரியாதுன்னு கழட்டி விடும். அவ்வளோதான் இவங்க வேலை. நான் இவனுங்களுக்கு இறக்கமே இல்லை. விஜய் அந்த இறக்கமே இல்லைங்கிற மெயின் உதாரணமே இவங்க ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. எப்படி மனசு வரும்? இப்போ ஒரு கட்சியில் ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டாரு, இல்லை ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 1 வாரத்துக்கு அந்த கட்சியோட மெயின் அலுவலகத்தில் கொடி கம்பத்தில் அரை கம்பத்தில் கொடியை பறக்க விடுவாங்க. இது நாடு முழுவதுமே பின்பற்றுறது, உலகம் முழுவதுமே பின்பற்றுறாங்க. ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை இவங்ககிட்ட. ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்கன்னா எவ்வளவு மோசமான ஆள். சரி, இது ஒரு பக்கம். இந்த கூட்டத்தில் எவனா ஒருத்தன் திரும்பி வருவான்ல, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி மனசாட்சி உறுத்துது, என்னை விட்டுருங்கடா சாமின்னு. அந்த மாதிரி ஒருத்தர் ரீசெண்டாக சிகே அருண் ஒருத்தர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, அது செய்திகள்லையும் வைரல் ஆகுது. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடுனீங்க? கொடி கம்பத்தை அரை கம்பத்தில் பறக்க விட்டுருக்கணும், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அறத்தோடு செயல்படுங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. முடிஞ்சு அடுத்த நாள் அவர் அந்த வீடியோ போட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் அவரோட 7 தலைமுறை விட்டு கழிக்கிறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். இவரும் டிவிக்கு நீ திமுக, நீ காசை வாங்கிட்ட, நீ அது இதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திமுகவில் இருந்தால் அந்த போஸ்டெல்லாம் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் திருந்தி வெளில வரானோ அவனையும் போட்டு அடிக்கிறாங்க, அவனையும் போட்டு காலி பண்ணி துவம்சம் பண்ணுறாங்க. கடைசியில் விஜயே வந்து ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வைங்களேன், விஜயவே அடிப்பாங்க. ஏய் என்னடா தலைவர் லூசு மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் என்ன நீங்கள் காசு வாங்கிக்கலாம், விஜயவே அடிப்பான். அந்தளவுக்கு ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக மாறி போயிட்டாங்க. சம்மந்தம் இல்லாமல் போஸ்ட்டு. அதாவது சவுந்தர்னு ஒரு ஆக்டர் இருக்கார்ல, வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காரு. நான் என்ன பண்ணேன், 42 பேர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர்னு சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்தோன்னே எப்படிங்க நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடுவீங்கன்னு கேட்குறேன். அவர் போட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் எக்ஸில் போடுறேன். கீழே சோனியா அருண்குமார், ராஜகுமாரி அக்கா, அவங்க பல கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து போடுறாங்க, யூ ஷுட் ஃபைல் ஏ கேஸ் அகைன்ஸ்ட் ஹிம்னு என்னை வந்து டேக் பண்ணுறாங்க. ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. அதாவது அந்த சவுந்தரோடைய இன்பாக்ஸ்குள்ளே போய் அவருக்கே தெரியாமல் ஒரு பிக்கை திருட்டு வந்து நான் சோஷியல் மீடியாவில் போட்டால் தான் என் மேலே கேஸு. ஒரு ஸ்டேட்டஸாக போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸ்டேட்டஸ்னால் என்ன? நான் போட்டால் யார் வேணாலும் பார்க்கலாம், உலகம் முழுவதும் யார் வேணாலும் பார்க்கலாம். அது பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் போட்டால் யார் வேணாலும் பார்க்கலாம். யார் வேணாலும் பார்க்கலான்றதையும் நான் மறுபடியும் எடுத்து வெளியே போட்டேன்னா மிஸ் பார்த்துட்டா மிஸ்ன்னு கதறாங்க.
அப்போ இந்த அளவுக்கு அறிவே இல்லாமல் அரசியல் புரிதலே இல்லாமல் குருட்டாமேனிக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. குருட்டாமேனிக்கு இப்போ ஒருத்தர் தலைமறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறாரு. நல்ல பேச்சாளர், பட்டிமன்றத்தில் இருப்பார். அவர் ஒருத்தர்கிட்ட மனம் விரும்பி பேசினதா ஒரு தகவல். நான் தெரியாமல் அந்த கட்சிக்கு வந்துட்டேன். இந்த சரி இந்த சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த கட்சியோட நடவடிக்கைகள் இருக்குல்ல, அதில் எனக்கு திருப்தியே இல்லை, எப்படியாவது வெளியேறணும்னு நினைக்கிறேன், தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டா அவர் செத்தார். சோஷியல் மீடியாவில் அவர் அரிச்சே கொண்டுருவாங்க. எவ்வளோ தொடர்நடிங்க பயலுக அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓடுறாங்க, அவ்வளோதான். இவங்க ஸ்டேட்மெண்ட்டே அவ்வளோதான். இவங்க இவங்களுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இப்போ சம்பவம் நடந்த உடனே செந்தில் பாலாஜி எப்படி அவ்வளோ சீக்கிரம் போனாருன்னு ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்த்து டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சம்பவம் அவர் வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வண்டியை ஓட்டி டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வர முடியுமா மாப்பிள்ள, வர முடியுமா, டெஸ்ட் எடுத்து. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து கரூருக்கு வைஷ்ணவி எப்படி வந்தாங்க, வா சீக்கிரம் வா, இப்படி வா, போட்டு அந்த டெஸ்ட் எடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ இவங்களுக்கு முக்கியமான பிரதான வேலை. அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்கலை, இறந்த குடும்பங்களுக்கு போய் மறுநாள் போய் நேரில் போய் அஞ்சலி செலுத்தலை. என்ன தான் அரசியலில் ஒரு எதிரியாக இருந்தாலும் நல்லது கிட்டத்தில் போய் ஒன்றா உட்காருவாங்களாம். கலைஞரும் எம்ஜிஆரும் பல முரண்பாடுகள் இருந்தாலும் சில நிகழ்ச்சிகளில் ஒன்றா உட்காந்து பேசுவாங்களாம். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நீங்கள் இப்படி உங்கள் கட்சியில் ஒருத்தவன் இறந்துருக்கான், நீ கீழே இருக்க ஒரு ஆளையாவது அனுப்பி உன் கட்சி துண்டையே இந்த பிணங்கள் மேலே போடலாம்ல. அது எவ்வளோ பெரிய மரியாதை. உன் கட்சிக்காக வந்தவன் அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உன் கட்சி துண்டையே அந்த பிணங்கள் மேலே போட்டு அப்படி அடக்கம் பண்ணலாம்ல. தெரியாது அரசியல்னா என்ன, கட்சினா என்ன, ஒரு நடைமுறைனா என்ன, எதுவுமே தெரியாது. தற்கூரி கூட்டங்களாக இருக்கிறனால தான் தெரிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஓடுறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்காருல்ல, அடுத்த கரூர் போய் மக்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட பணிகள்லாம் நடைபெறும், கட்சி பணிகள்லாம் நடைபெறும் அப்படின்னு மாதிரி ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்துருக்காரு. கரூர் போவேன், மக்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? நல்லது, போய் பார்க்கட்டும். போய் பார்த்து அவங்க கதறது, அவங்க வேதனை, அந்த குடும்பத்தில் இருந்த அந்த நபர் எவ்வளோ சம்பாரித்து கொடுத்துருப்பாரு, அந்த குடும்பத்தில் இருந்த குழந்தைங்களுக்கு மேலே அவங்க எவ்வளோ கனவுல இருந்தாங்க, அது எல்லாமே செதஞ்சு போயிருக்குல்ல. போய் காதால் கேட்கட்டும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரசியல் கட்சி நடத்துவீங்கல்ல, அதை கொஞ்சம் ஒழுக்கமாக நடத்துங்க. அவ்வளோதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் தடை பண்ணு அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் அதிகாரம் இல்லை, அது ஜனநாயக உரிமைப்படி அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமாவது திருந்தி பண்ணுங்கள். இந்த போதைக்கு ஆசைப்படாதீங்க. என்னை பார்க்க கூட்டமாக வரும்னு ஆசைப்படாதீங்க. அந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு 2-3 மணி நேரம் உட்காருங்க. ஒன்றும் குறைஞ்சிடவே மாட்டீங்க. உட்காந்து அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேளுங்க. ஓகே, கேளுங்க. அப்போ தான் நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன். உங்களோட தலை பக்கத்தில் வந்து சண்டை போடுற விஜய் தொண்டர்களாக இருக்கட்டும், தாவேக தொண்டர்கள், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சண்டை போடுங்க, தொடர்ந்து சண்டை போடுங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நான் ஓய மாட்டேன். ஓகே, நீங்கள் என்னை டவுன் பண்ணுறதுக்காக என் கூட வேலை பார்க்குற பொண்ணெல்லாம் மாஃபிங் பண்ணி, என்னையும் சேர்த்து வச்சு மாஃபிங் பண்ணி, ஃபேக் ஐடி ரெடி பண்ணி ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கெல்லாம் நான் மனசு உடஞ்சி போய் உட்காருவேன், வெதும்பி உட்காருவேன். ஓகே, நான் அதை தான் கேட்கலாம்னு நினச்சேன். சரி, கேட்க வேணாலும் சரி போய் கேட்டுறேன். இப்போ அந்த லாஸ்ட் ட்ரோல் வீடியோ போட்டிருப்பீங்க, அந்த சம்பவத்தை முன்னிட்டு அதை வச்சு அதுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண பேக்லாஷ், அது வந்த ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஆனால் ஒரு ஃபேக் ஐடி, அது என்ன ஐடி எதுன்னு தெரில, அது வந்து ஃபோட்டோ மாஃபிங் பண்ணி போடுறாங்க. என்னன்னா மன அளவில் ஐயோ என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் பின்வாங்குவோன்னு நினைக்கிறாங்க. ஓகே, நிச்சயமாக மாட்டேன், இன்னும் அதிகமாக தான் பண்ணேன். அதை பற்றி எனக்கு கவலை. நீ நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறியா, நான் பதில் சொல்லுவேன். ஒரு கருத்தியலான ஒரு கேள்வி கேட்குறியா, நான் பதில் சொல்லுவேன். அதை விட்டு நீ அசிங்கமாக திட்டுற, அதுக்காகலாம் சோர்ந்து போயிலாம் இல்லை. நான் வந்து ட்ரோல் மட்டுமே பண்ணுற ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் இல்லை. இப்போ இவ்வளோ ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கேன்ல, இப்போ எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குன்றனால தான் நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் என்னோட குரலை ஒடுக்கிறதாவோ இல்லை வந்து பின்வாங்கிறதாவோ இல்லை. ஏன்னா நான் வந்து மாணவர் பருவத்தில் இருந்தே வழக்குகளையும் சிறைக்கும் போயிட்டு தான் இருக்கிறேன். அப்பையிலேருந்தே காவல்துறை பார்க்குறது, தடியடி வாங்குறதுலேருந்து எல்லாம் பண்ணிருக்கேன். அதனால் ஒரு வழக்கு பார்த்து பயந்த உங்களுக்கெல்லாம் நான் வந்து பயப்படுவேன்ற இதே கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து சண்டை போடுங்க, சண்டை போட்டு ஜாலியாக சண்டை போட்டே இருப்போம். அவ்வளோ. இப்போ ரீசெண்டாக அந்த கோர்ட்டில் பார்த்தோம்னா தாவேகாவோட தரப்பு வாதமே கேட்கல, திமுகவே ஒரு வழக்கை நடத்தி ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னு ஒரு அது ஃபேக்குங்கிறதுனால தான் 4-5 பேரை கைது பண்ணாங்க. மாரிதாஸ் கொண்டு கைதானார். அப்படி இல்லை. அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து திமுக வழக்கறிஞர்கள், அரசு சிறப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி கேள்வி கேட்குறாரு.
அதை மட்டுமே இவனுங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் எக்ஸ்லலாம். பார்த்தியா நீதிபதி ஏறி இருக்காரு அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு வாதத்தை இவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா இவர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் கேட்ட இடமே நீங்கள் அதாவது அரசு கொடுத்த இடத்துல 10,000 பேர் பத்தாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கேட்ட 2 இடத்துலையுமே 10,000 பேர் பத்தாதீங்கன்னு திரும்ப கேட்குறாரு. ரெண்டாவது தலைவருக்கு உங்கள் விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்றாரு. இப்படி பல ஸ்டேட்மெண்ட்டு இந்த சைடும் வைக்கிறாரு. இதையும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு தரப்பு மட்டும்தான் பண்ணாங்க, ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் 2-3 பேர் கைது. இப்போ விசாரணை வந்து இப்படி அதாவது தாவேகா சைடில் கேள்வி கேட்ட உடனே நீதிபதி மேலேயே முத்திர குத்திட்டானுங்க. எவ்வளோ அறிவு கட்டத்தனமாக இருப்பானுங்க. இப்போ ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த அலகாபாத் நீதிமன்றம்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நீதிமன்றம். அதில் தீர்ப்பெல்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை தான் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு போவோம். அந்த காமன் சென்ஸ் கூட இல்லை. உடனே நீதிபதிக்கே முத்திர குத்துறாங்க. இவர் திமுக, இவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருன்னு முத்திர குத்துறானுங்க. இப்போ அந்த அளவுக்கு தான் இவனுங்களோட புரிதலே இருக்குது. இப்போ நீதிபதி மேலேயே முத்திர குத்தனால ஒரு 3 பேர் இன்னைக்கு கைது. இந்த 3 பேரை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த புஷி ஆனந்துக்கு ஜாமீனுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்களா 4-5 வழக்கறிஞர்கள், அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து இந்த 3 பேரை வெளியெடுப்பாங்களா? மாட்டாங்க. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீனுக்காக ஓடிக்கிட்டு இருக்க வழக்கறிஞர்கள் யாராவது இந்த 3 பேர் வந்து எடுப்பாங்களா? மாட்டாங்க. ஒரு படை சூழ டெல்லிக்கு போயிருக்காருல ஆதவ், அதுலேருந்து யாராவது ஒரு 2 வழக்கறிஞர்களை அனுப்பி தம்பி நம்ம ஆளுங்க 2 பேர் மாட்டிக்கிட்டு 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க போய் எடுங்கப்பான்னு சொல்லுவாரா? மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க யாருன்னே தெரியாது, என் கட்சியே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான். அப்போ மாற்றுறது சிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி அறவேக்காட்டுத்தனமாக மண்டையை கழுவி வச்சிருக்கிற ஆளுங்க தான். ஓகே, அதனால் இதுதான் அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். அது இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போன கொஸ்டின். அது அவங்க தரப்பு வாதத்தையுமே கேட்கல, தாவேகா அனுமதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. இல்லை ஓகே, அப்படி வந்தாலுமே அப்படி ஏதாவது வந்தால் கூட ஒரு வேளை நடந்திருந்தால் கூட உடனே நம்ம பண்ண வேண்டியது உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போகிறது. இது ஒருதலை பட்சமாக இருக்குது, இந்த தீர்ப்பு எங்களுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் நீதிபதிக்கே முத்திர குத்துறதுக்கு எந்த அளவில் இதுவாக இருக்கும்? ரொம்ப நன்றி சேகுவார். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கீங்க. வீடியோவாக இருக்கட்டும், யார் எந்த கட்சி பண்ணாலுமே நீங்கள் பேசுகிறீங்க. அந்த முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்தை நீங்கள் பற்றி பேசுனது, ஹேண்டில் பண்ணது, உங்களோட வலைத்தளங்களில் பேசுனது, அது எல்லாமே நிறைய பேர் பார்த்தாங்க சார். அதனால் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம். நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? உங்கள் சேனலாக இருக்கட்டும், உங்கள் டீமாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது தான் இந்த இன்டர்வியூ. இப்போ உங்கள் தளத்தில் வரவங்களும் நிறைய பேர் இது இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமும் உங்களோட வேலைகள் கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், தப்பை தட்டி கேளுங்க. திரும்ப இன்னொரு பேட்டியில் சந்திப்போம். நன்றி ப்ரோ, நன்றி.